வணக்கம். நீங்க கேட்டதுக்கு இணங்க இன்னைக்கு நாம ஒரு தத்துவ புயலையே கிளப்புற சிந்தனையாளர் யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட கருத்துக்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அவரோட ஒரு நேர்காணல் நாம் உருவாக்கிய இந்த காட்டுச் சமூகம்னு பேரு. அதுதான் நம்மளோட இன்றைய அலசலுக்கு ஆதாரம். யூஜியோட சிந்தனைகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே தீவிரமானவை. நம்மளோட அத்தனை நம்பிக்கைகளையும், குறிப்பா ஆன்மீகம், சமூகம், ஏன் இந்த நான்கிறத பத்தின நம்ம புரிதலையே அப்படியே கேள்வி கேட்குது. இது சிலருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கலாம், உண்மைதான். ஆனா இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, அவரோட இந்த கராரான வழக்கத்துக்கு மாறான பார்வைகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான். ஒருவேளை உங்களில் சிலருக்கு இப்படி எல்லாத்தையும் கேள்வி கேட்கிற ஒரு சிந்தனையாளரை பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? முதல்ல சொல்லிடுறேன், யூஜி மனித குலத்தோட எதிர்காலத்து மேல பெருசா எந்த நம்பிக்கையும் வைக்கல. ஆமா, மனுஷங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரிவினை உணர்வு, இந்த நான் வேறு நீ வேறுங்கிற எண்ணம் கடைசியில நம்மள அழிவுக்கு தான் கொண்டு போகும்னு சொல்றாரு. கரெக்ட். அமைதியான உலகம், உலக சமாதானம், இதெல்லாம் அவருக்கு வெறும் கற்பனை மாதிரி. ஆமா, அவரோட பார்வை இன்னும் கொஞ்சம் ஆழமானதுன்னு சொல்லலாம். அதாவது வெளியில நடக்கிற போர்கள் இருக்கு இல்லையா, நாடுகளுக்கு இடையில, குழுக்களுக்கு இடையில, அதெல்லாம் உண்மையில உங்களுக்கு உள்ள நடக்கிற போரோட ஒரு வெளிப்பாடுதான் சொல்றாரு. உள்ள நடக்கிற போரோட வெளிப்பாடா? ஆமா, சுவாரஸ்யமா என்ன சொல்றாருன்னா, அமைதியை தேடுறதாலேயே உங்களுக்குள்ள போர் நடக்குதுங்கிறது அவரோட வாதம். அப்படியா? இது புதுசா இருக்கே. ஆமா, அதாவது அமைதிங்கிறது இயல்பாவே உங்ககிட்ட இருக்கு. அது போய் தேட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த தேடல் இருக்குல்ல, அதுதான் அந்த இயல்பான அமைதியை குலைச்சிடுது. உடல் அதோட இயல்புல அசாதாரணமா அமைதியா இயங்குதுன்னு அவர் சொல்றாரு. அப்போ நாம பேசுற அந்த அமைதி, கருணை, அன்பு இதெல்லாம் சும்மாவா? அவரது இன்னும் கடுமையா சொல்றார். அதெல்லாம் மனுஷனை தொடவே இல்ல, வெறும் குப்பைங்கிறார். ஐயோ! பரஸ்பர அழிவு மேல இருக்கிற பயம் ஒண்ணுதான் மனுஷங்களை ஏதோ ஒரு வகையில கட்டுக்குள்ள வச்சிருக்குன்னு சொல்றாரு. இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உண்மைதான். இதோட சேர்த்து டெக்னாலஜியோட அந்த அபரிமிதமான அழிவு சக்தி இருக்கு இல்லையா, அதையும் அவர் சுட்டி காட்டுறாரு. ஆமா, தொழில்நுட்பம். எப்போ மனுஷன் தன்னை மத்த உயிரினங்களை விட உயர்ந்தவனா, இந்த பிரபஞ்சத்தோட மையமா நினைக்க ஆரம்பிச்சானோ, அப்பவே அவனோட அழிவு பயணம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்றார். ஓ! இந்த எண்ணம் குறிப்பா யூத கிறிஸ்துவ மரபுல எல்லாம் மனுஷனுக்காகவே படைக்கப்பட்டதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதிலிருந்து வர்றதான் அவர் பாக்குறார். சரி சரி. இதனாலதான் மனுஷன் இயற்கையோட இயஞ்சு வாழாம அதை சுரண்டி மாசுபடுத்தி அழிச்சுட்டான். அவன் அழியும் போது தன்னோட சேர்த்து மத்த எல்லாத்தையும் அழிச்சுடுவான் அப்படின்னு எச்சரிக்கிறார். கிறிஸ்துவத்தோட அந்த ஆதி பாவம், அதாவது ஒரிஜினல் சின்னு சொல்றாங்களே, அதையும் அவர் ஏத்துக்கல. ஏத்துக்கல, கடுமையா நிராகரிக்கிறார். அது அர்த்தமே இல்லாதது, ஆனா கிறிஸ்தவ மரபு அதை பயன்படுத்தி தான் பல வன்முறைகளை செஞ்சதுன்னு சொல்றார். ஆமா, அது அவங்களுக்கு வசதியா இருந்துச்சு, ஆனா அதுல தர்க்கமே இல்லைங்கிறது அவரோட கருத்து. இந்த கருத்துக்கள் அடிப்படையா வச்சு நடந்த படுகொலைகள், வன்முறைகளை எல்லாம் சுட்டி காட்டி மத நம்பிக்கைகள் எப்படி ஆபத்தானதா மாறக்கூடும்னு சொல்றார். சரி. இப்போ மனித குலம், சமூகம் பத்தின இந்த அவநம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆன்மீகம், தியானம், அப்புறம் அந்த சுயம், செல்ஃப்னு சொல்றோமே, அதை பத்தி அவரோட பார்வை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆமா, தியானம் செஞ்சா ஒரு அமைதியான மையம் கிடைக்குங்கிறதெல்லாம் உண்மையே இல்லைங்கிறார். ஏன் மனம், ஆன்மா, சுயம்னே ஒன்னு இருக்கானே சந்தேகப்படுறார். மிகச்சரியா சொன்னீங்க. மேற்கத்திய தத்துவத்தோட அடித்தளம் நான் சிந்திக்கிறேன், ஆகையால் நான் இருக்கிறேன் டேகார்ட் சொல்லார் இல்லையா? ஆமா ஆமா. அதையே அவர் கேள்வி கேட்கிறார். சிந்தனை இல்லனா நீங்க இருக்கீங்களா இல்லையாங்கிற கேள்வியே எழாதுன்னு சொல்றாரு. அப்படியா? இந்த சிந்தனை தான் பயத்தை உருவாக்குது. பயத்துல இருந்துதான் அன்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம்னு நம்மளோட எல்லா அனுபவங்களும் தோன்றுது. ஓஹோ! அதனால நீங்க அனுபவிக்கிறதா நினைக்கிற எல்லாமே அடிப்படையில சிந்தனையோட உருவாக்கும்னா ஒரு விதமான மாயை. அதுதான் அவரோட வாதம். இந்த நான்ங்கிற சிந்தனை தான் சுயநலத்தை உருவாக்குது, அது மட்டும்தான் மனுஷனை இயக்குதுன்னு சொல்றாரு. அப்போ உறவுகளுக்கு என்ன அர்த்தம்? இந்த சுயநலத்தோட அடிப்படையில வர்ற உறவுகள் எல்லாமே போலியானவை, துன்பத்தையே தரும்னு சொல்றாரா? ஆமா, கிட்டத்தட்ட அப்படிதான். உண்மையான உறவுங்கிறதே சாத்தியமில்லைன்னு சொல்றார். ஆனாலும் சமூகம் நம்ம கிட்ட நிரந்தரமான உறவுகளை எதிர்பார்க்குது. இதுவே ஒரு முரண்பாடுன்னு சுட்டி காட்டுறாரு. சரி. அப்புறம் இந்த இருத்தலியல்வாதிகள் பேசுவாங்களே, விரக்தி, அப்தம்னு, அத பத்தி கேட்டா அதையும் அவர் மறுக்கிறார். ஓ, அதையும் மறுக்கிறாரா? ஆமா, அதெல்லாம் வெறும் தத்துவார்த்த கருத்துக்கள், நிஜமான அனுபவங்கள் இல்லைங்கிறாரு. ஆனா அவர் சொல்ற இந்த சுயமைய இயக்கம், அதாவது செல்ஃப் சென்டர்ட் ஆக்டிவிட்டி, அது முற்றிலும் வேறான, தானா இயங்குற ஒரு எந்திரத்தன்மை கொண்டதுன்னு சொல்றாரு. சரி.
சிந்தனை தான் எல்லாத்துக்கும் மூலம்னா மரணம், மறுபிறவி, அப்புறம் இந்த காலமற்ற நிலை, டைம்லெஸ்னஸ், இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் எப்படி பார்க்கறார்? அதையும் அவர் நிராகரிக்கிறாரு. ஆனா அவர் விளக்குற விதம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். எப்படி? மரணத்தை பத்தின சிந்தனை தான் இறப்பின்மையை உருவாக்குது. அறியப்பட்டதை வச்சுதான் அறியப்படாததை பத்தி நாம சிந்திக்கிறோம். காலத்தை பத்தின எண்ணம் தான் காலமற்ற நிலையை உருவாக்குது. சிந்தனை தான் சிந்தனையற்ற நிலையை உருவாக்குது. ஆஹா, ஆக இவையெல்லாம் சிந்தனையோட நீட்சிகள் தானே தவிர தனித்த உண்மைகள் இல்லைங்கிறது அவரோட பார்வை. அப்போ காலமற்றதுன்னு எதுவுமே இல்லையா? காலம் மட்டும்தான் உண்மையா? ஆமா, சிந்தனையோட இயல்பே குறுகியதுதான். ஆனா மனுஷன் அதுக்கு ஒரு தொடர்ச்சியை கொடுக்க முயற்சி பண்றான். அறியப்படாதது, மறுமை, காலமற்றதுன்னு எல்லாம் சொல்லி சிந்தனை தனக்குத்தானே ஒரு நிரந்தரத்தை உருவாக்க பாக்குது. அதுதான் துயரத்துக்கு காரணம்னு சொல்றாரு. சிந்தனை தான் காலத்தையே உருவாக்குது, அதுவே வெளிய உருவாக்குது, அதுவே பொருளையும் உருவாக்குது. சிந்தனை இல்லனா பொருள் இல்லைங்கிறார். இது கேட்கவே ரொம்ப வினோதமா இருக்கு. ஆமா, கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். அப்போ அறிவு, நாலேஜ்னு சொல்றோமே, அது என்ன? அதுவும் சிந்தனையோட ஒரு வடிவம் தானா? அவர் அதை எப்படி பாக்குறாருன்னா, அறிவுங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஏதோ தனிப்பட்ட சொத்து இல்லையாம். இல்லையா? இல்ல, அது ஒரு பொதுவான சிந்தனை கோளம் மாதிரி இருக்குதாம். நாம காத்த சுவாசிக்கிற மாதிரி அந்த பொது களஞ்சியத்துல இருந்து தேவையான சிந்தனைகளை, அறிவை எடுத்து பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். ஓ, அப்போ யாருக்கும் சொந்தம் இல்லையா? ஆமா, இந்த உலகத்துல இயங்குறதுக்கு இது தேவை, அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில யாருக்கும் சொந்தமான அறிவுன்னு எதுவுமே இல்லைங்கிறாரு. சரி, இப்போ கொஞ்சம் ஆன்மீக குருக்கள் பயிற்சிகள் பக்கம் வருவோம். இந்த பகுதியில யூஜி இன்னும் கொஞ்சம் காட்டமா இருக்கிற மாதிரி தெரியுதே. சத்யசாய்பாபா மாதிரி ஆட்களை பத்தி என்ன சொல்றாரு? அதையெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்ல. வெறும் மேஜிக் தந்திரங்கள், ஏமாத்து வேலைன்னு ஒதுக்கிடுறாரு. அப்படியா? ஆமா, சாய்பாபா ஆரம்பத்துல ஸ்விஸ் கை கடிகாரங்களை வரவழைச்சதாகவும், அப்புறம் இந்திய அரசு இறக்குமதி வரி போட்டதும் இந்திய தயாரிப்புகளை வரவழைக்க ஆரம்பிச்சதாகவும் கிண்டலா சொல்றாரு. இது எல்லாம் எப்படி சீரியஸா எடுத்துக்க முடியும்னு கேக்குறாரு. சரி, ஜே கிருஷ்ணமூர்த்தி பத்தியும் அவரோட கருத்துக்கள் ரொம்பவே கடுமையா இருக்குதே. ஜேகேவோட அந்த செயலற்ற விழிப்புணர்வு, பள்ளிகள், அறக்கட்டளைகள் எல்லாத்தையும் விமர்சிக்கிறாரே. ஆமா, ரொம்பவே கடுமையா. ஜேகேவ ஒரு மாபெரும் பித்தலாட்டக்காரர், ட்ரிமெண்டஸ் ஹோக்ஸ் அப்படின்னு கூட சொல்றாரு. என்னது? பித்தலாட்டக்காரர்னா? ஆமா, ஜேகேவோட போதனைகள், அவரோட அமைப்புகள் எல்லாமே மக்களை விடுதலை செய்யறதுக்கு பதிலா சிந்தனை மற்றும் பாரம்பரியத்தோட பிடியிலையா வச்சிருக்க உதவுதுங்கிறத அவரோட குற்றச்சாட்டு. ஜேகே தானே ஒரு அதிகார மையமா மாறிட்டார். இத அவர் எதை மறுக்க புறப்பட்டாரோ அதுக்கே முரணானதுன்னு சொல்றாரு. இது பெரிய குற்றச்சாட்டா இருக்கே. ஆமா, சரி, அப்போ தியானம், குண்டலினி யோகம், இந்த மாதிரி பயிற்சிகளை பத்தியும் இதே மாதிரி நிராகரிப்பு தானா? முற்றிலும். இந்த பயிற்சிகள் எல்லாமே உடலோட இயல்பான செயல்பாட்டை குலைச்சு பிரமைகளையும் விசித்திரமான அனுபவங்களையும் தந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்குதுன்னு சொல்றாரு. ஓ, தீங்கு விளைவிக்குதா? ஆமா, உடல் அதோட இயல்புல சரியா இயங்குது, அத மாத்த முயற்சி பண்றது தவறுங்கிறது அவரோட கருத்து. ஒண்ணும் இல்லாததுல கவனம் செலுத்துறதுங்கிறது மத்த எல்லாவற்றையும் தடுக்கிற மாதிரி, இது உங்கள வாழ்க்கையோட இயல்பான ஓட்டத்திலிருந்து பிரிச்சிருதுங்கிறார். சரி, உண்மை, ட்ரூத், அதை பத்தி என்ன சொல்றாரு? புறநிலை உண்மை, அதாவது ஆப்ஜெக்டிவ் ட்ரூத்னு ஒண்ணு கிடையாது, இருக்கிறது அவரவர் அனுபவம் சார்ந்த உண்மை மட்டும்தான் சொல்றாரு. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஆமா, இது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டம்தான். உதாரணமா, இங்க ஒரு மேசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, நீங்களும் நானும் அத மேசைன்னு அடையாளம் காண்றது தான் பிரச்சனைங்கிறார். தத்துவவாதிகள் விவாதிக்கிற மாதிரி நீங்க அது ஒரு கோணத்திலையும் நான் வேற கோணத்திலையும் பாக்குறது முக்கியம் இல்ல. இல்லையா? நீங்க அறைய விட்டு வெளியே போனதும் அந்த மேசை அங்க இருக்கா இல்லையாங்கிறதும் முக்கியம் இல்ல. அதெல்லாம் வெறும் வார்த்தை விளையாட்டு. முக்கியம் என்னன்னா, உங்களோட அனுபவ தரவு மட்டும்தான் உங்களுக்கு உண்மை. மனசுக்கு வெளியே சுதந்திரமா ஒரு உண்மை இல்லைங்கிறது அவரோட கருத்து. ஒருவர் உயிருடன் இருக்காரா இல்லையாங்கிறத அவரே அனுபவபூர்வமா அழிய முடியாதுன்னு சொல்றார். வலி இருக்கலாம், ஆனா வலிய அனுபவிக்கிற யாரோ இல்லைங்கிறார். பேசுறது கூட ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி எந்திரத்தனமானதுங்கிறார். இது எப்படி சாத்தியம்? இது அவரோட சிந்தனையோட உச்சகட்டம்னு சொல்லலாம். உணர்வுகள் இருக்கு, செயல்கள் நடக்குது. ஆனா அத அனுபவிக்கவோ செய்யவோ ஒரு தனிப்பட்ட நான் இல்லங்கிறது தான் இதோட பொருள். சூரிய அஸ்தமனத்தோட அழக ரசிக்கிறது, அத பத்தி கவிதை எழுதுறது,
இதெல்லாம் கூட அந்த நிகழ்விலிருந்து உங்களை நீங்க பிரிச்சு பார்க்கறதால தான் சாத்தியமாகுதுன்னு சொல்றார். ஓ, பார்ப்பவரும் பார்க்கப்படும் பொருளும் ஒண்ணுதான் அங்கிற நிலையை அடைஞ்சா இந்த பிரிவினை இருக்காது, கவிதையும் இருக்காது, கலாச்சாரமும் இருக்காதுன்னு சொல்றார். கலாச்சாரம்ங்கிறதே இந்த பதில் உருவாக்கம் தான். அப்போ யூஜி பார்வையில நாம எப்படி வாழணும்? அவர்கிட்ட ஏதாவது தீர்வு இருக்கா? ஏதாவது வழி சொல்றாரா? அங்கதான் விஷயமே சிக்கலாகுது. யூஜி கிட்ட எந்த செய்தியும் இல்ல, எந்த தீர்வும் இல்ல. எதுவுமே இல்லையா? இல்ல, அவர் ஒரு ரட்சகரும் இல்ல. மக்கள் ஆர்வத்துல அவரை தேடி வராங்க. ஆனா அவங்களுக்காக தன்னால எதுவும் செய்ய முடியாதுங்கிறத அவர் தெளிவா உணர்ந்திருக்கார். அன்றாட வாழ்க்கைக்கான கேள்விகள் இருக்குல்ல, மணி என்ன, பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு, ஆமா. அதை தவிர அவர்கிட்ட வர கேள்விகளே இல்ல. புரிதல் தெளிவா இருக்கும்போது பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்றார். இந்த சமூகம் ஒரு காடு. இதுல வாழணும்னா அதோட அங்கமா இருக்கணும். ஆனா நான் சமூகத்துக்கு எதையும் பங்களிக்கிறதில்ல, அதனால எதையும் எதிர்பார்க்கவும் முடியாதுன்னு சொல்றாரே. ஆமா, அவரோட சிந்தனை முறை இந்த சமூக அமைப்புக்கு ஒரு அச்சுறுத்தல்னு அவரே சொல்றார். சமூகம் தன்னை அச்சுறுத்தலா பார்த்தா தன்னை அழிச்சிடும். ஆனா தியாகியா மாற தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அவர் என்ன செய்றார்? அவர் என்ன சொல்றாருன்னா, அறிவுங்கிறதே அதிகாரத்துக்கான தேடல் தானா. எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு சொல்றது மூலமா மத்தவங்க மேல ஆதிக்கம் செலுத்த முயற்சி பண்றோங்கிறார். பிரம்மஞான சபை பின்னணியிலிருந்து வந்தது அவருக்கு உதவியா இல்லையா? இல்லவே இல்லைங்கிறாரு. அது ஒரு பெரிய சுமையாவே இருந்துச்சு. அதுலேருந்து விடுபடுறது தான் பெரிய போராட்டமா இருந்துச்சுன்னு சொல்றாரு. அது ஒரு அதிசயம்னு சொல்றாரு. ஓ, பணிவுங்கிறது கூட ஒரு பயிற்சி பண்ற கலை தான். உண்மையில பணிவுன்னு ஒண்ணு இல்லைங்கிறார். மாற்றம், புரட்சி, இத பத்தி என்ன நினைக்கிறார்? மாற்றம்ங்கிறதே சாத்தியம் இல்லைங்கிறார். சாத்தியமே இல்லையா? இல்ல, புரட்சிங்கிறதெல்லாம் சந்தையில விக்கிற இன்னொரு சரக்கு. காந்திக்கும் ஹோசி மின்னுக்கும் கிறிஸ்துவுக்கும் லெனினுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. எல்லாரும் ஒரே மாதிரி அதிகார விளையாட்டு தான் விளையாடுனாங்கங்கிறது அவரோட பார்வை. அவர் ஒரு சீர்திருத்தவாதியோ புரட்சியாளரும் இல்ல. சரி, அப்போ அவரோட தேடல் என்னவா இருந்துச்சு? ஆன்மீக புதிர்களுக்கு பின்னால ஏதாவது இருக்கான்னு தேடினாருன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, ஆனா அந்த அடிப்படை கேள்விக்கு விடை கிடைக்காததால அந்த கேள்வியே எரிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. எரிஞ்சு போச்சா? ஆமா, இது ஞானம் அடையறதோ உண்மைய அறிஞ்சதோ இல்ல. அப்படி சொல்றவங்க ஏமாத்துறாங்கன்னு சொல்றாரு. மத்தவங்கள ஊக்கப்படுத்துறதுலயும் அவருக்கு விருப்பம் இல்ல. ஊக்கத்தால தூண்டப்படுற செயல் அழிவுல தான் முடியுங்கிறாரு. ஹிந்து மதம் பத்தி என்ன சொல்றார்? அத ஒரு மதம்னே அவர் ஏத்துக்கல. இல்லையா? இல்ல, பலவிதமான நம்பிக்கைகள், தத்துவங்கள், சடங்குகள் எல்லாம் கலந்த ஒரு குழப்பம்ங்கிறார். போட்டியிடுற ஆன்மீக கடைகள் நிறைஞ்ச ஒரு சந்தை மாதிரி இருக்குதுன்னு சொல்றார். அரசியல்வாதிகளும் மதங்களும் மக்களோட அறியாமைய பயன்படுத்தி வளருதுன்னு சொல்றாரு. சரி, மறுபிறவி அப்புறம் ஆன்மா உடல் பிரிவினை இதெல்லாம் நம்புறாரா? இல்ல, உடல் அழியும் போதே எல்லாமே முடிஞ்சு போகுது. மத்தவங்களோட நினைவுகள்ல நாம தொடரலாம், ஆனா அதுவும் அர்த்தமற்றதுங்கிறாரு. அப்போ பாலியல், காதல் இதெல்லாம்? பாலியல்ங்கிறது ஒரு அடிப்படை உந்துதல் தானா, வெறும் பதற்ற வெளியீடு, ரிலீஸ் ஆஃப் டென்ஷன்ங்கிறார். காதல் மாதிரி தீவிர உணர்வுகளை எல்லாம் நிராகரிக்கிறார். அப்படியா? ஆமா, தனக்கு யார்கிட்டையும் குடும்பத்துக்கு கூட உணர்ச்சி ரீதியான பிணைப்புகள் இல்லைன்னோ, அவரோட ஒரே ஆவேசம் அந்த அடிப்படை கேள்விக்கான விடைய தேடுறது மட்டும்தானோ சொல்றார். ஒழுக்கம், மொராலிட்டி பத்தியும் அவர் கருத்து வித்தியாசமா இருக்கே. அது சமூகத்தால் உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைங்கிறாரே. ஆமா, சமூகம் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்காக உருவாக்கினதுதான் ஒழுக்கமாம். சமூகம்தான் புனிதர்களையும் பாவிகளையும் உருவாக்குது. ஆனா உண்மையில பாவம்னு எதுவும் இல்ல. தவறு இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், குற்றவியல் சட்டங்களே போதுமானது, மத நூல்கள் தேவையில்லைங்கிறது அவரோட நிலைப்பாடு. கேட்க கேட்க யூஜியோட சிந்தனைகள் நம்மோட அத்தனை சௌகரியமான எண்ணங்களையும் அப்படியே தகர்க்குது. சுயநலம் மட்டும்தான் உண்மை, உறவுகள் பொய், அமைதி தேடினா கிடைக்காது, அது இயல்பாவே இருக்கு, குருக்கள் ஏமாத்துக்காரர்கள், அறிவு அதிகாரத்துக்கானது, மாற்றம் சாத்தியமில்ல. உண்மையிலே ரொம்ப கடுமையான தனித்துவமான பார்வை இது. உண்மைதான். அவரோட கருத்துக்கள் அங்கொன்னோ இங்கொன்னுமா சிதறி கிடக்கிற மாதிரி தோணினாலும் எல்லாமே அந்த சிந்தனையோட தன்மை மற்றும் சுயேட்சையான சுயம் இல்லைங்கிற மைய கருத்தை சுத்தி தான் பின்னப்பட்டிருக்கு. ஆமா. அவர் எந்த போதனையையும் முன்வைக்கல, எதையும் பாதுகாக்கல, பதிப்புரிமையும் கோரல. அவர் சொல்றது வெறும் தொடர்பில்லாத வாக்கியங்கள், அதிலிருந்து நீங்க பெறுகிற பதில்கள் உங்களுடையவைன்னு சொல்றார். இது நிச்சயமா எளிதா ஜீரணிக்கக்கூடிய விஷயம் இல்ல. இந்த கருத்துக்கள் உங்களுக்குள்ள பல கேள்விகளையும் ஒரு விதமான அசௌகரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கலாம். அது ரொம்ப இயல்பானதுதான். கடைசியா ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். யூஜி சொல்றார்,
அமைதியை தேடுறத நிறுத்தினா போதும், ஏன்னா அது ஏற்கனவே இங்க இருக்குன்னு. ஒருவேளை நாம் இந்த தேடலை, அது ஞானமா இருக்கலாம், முக்தியா இருக்கலாம், அமைதியா, அன்பா, எதுவா வேளா இருக்கலாம், நிறுத்திட்டா நம்ம அன்றாட அனுபவத்துல உண்மையில என்ன மிஞ்சும்? நல்ல கேள்வி. அந்த முயற்சி இல்லாத நிலைதான் உண்மையான அமைதியா, இல்லாத ஒரு விதமான சலிப்பா, அலட்சியமா? இது நீங்களே யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.